புதிய நிர்வாகம் என்று சொன்னால் இப்போ வழக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த வழக்கு ஒன்று போடப்பட்டிருக்குது. அவர்கள் தெளிவாக சொன்ன நான் அதான் என்ன சொல்கிறேன், நான் இந்த இடத்துல பிரஸ்தாபிக்க முன்னிலை வந்த விடயம் என்னென்றால், இவர்கள் அன்றே அவருக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்திருக்கின்றார்கள். அவர் அன்றே இடைநிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். இங்கே ஈட்டில் நடக்கிற விஷயம் இவருக்காக இவர் தனது தலைவர் என்கின்ற கதிரை கனவுகளை அலங்கரிப்பதற்காக இன்று அவர் தலைவராகிவிட்டார். வேண்டுமென்றால் அவரை தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஆயுட்கால தலைவராகவே நீங்கள் தலைவராகவே நீங்கள் பிரஸ்தாபியுங்கள், எங்களுக்கு வேறொன்றும் தேவையில்லை. ஏனென்றால் அதைத்தான் அவர் ஆசைப்படுகிறார். நீங்கள் அதற்கூடாக நீங்கள் செய்ய வேண்டிய தமிழ் சேவைகளை பலதை செய்யுங்கள். முன்பு நீங்கள் செய்தது, இப்பொழுது நாங்கள் பிரஸ்தாபிக்கின்ற சேவைகளை நீங்கள் ஜனநாயக விளிமுறைகளை மீறியுள்ளீர்கள். ஒரு தமிழீழ விடுதலை இயக்க அரசியல் கட்சியினுடைய ஜாப்பு என்ன சொல்லுகிறது? விசாரணை குழு இடம்பெற்றிருந்ததா? விசாரணை அடிப்படையில் செல்வம் அடைக்கலன் என்ன 2 கொம்பையுடைய மனிதரா? அவரும் ஒரு சாதாரண மனிதர், ஜாப்புக்கு கட்டுப்பட வேண்டிய மனிதர். அந்த அடிப்படையில் இவர்கள் ஜனநாயக விளிமியங்களை மீறிய மனிதர்கள் என்றுதான் நான் சொல்ல முடியும். மக்கள் விழிப்புணர்ச்சி அடைய வேண்டும். இவர்கள் வெக்கம், ரோசம், மானம், ஈனம் இல்லாமல் தேர்தல்களிலே சொல்வார்கள், பிணங்களுக்கு அடிக்கப்பட்ட அந்த முகங்களோடு வருவார்கள். இவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் awareness of the people, அதாவது மக்களுக்கான வெறும் நான் அதான் பல இடங்களிலே என்னுடைய தேர்தல் மேடைகளில் நான் சொல்லியிருக்கிறேன். தேர்தலிலே வெற்றி பெற்ற அவர்கள் நான் என்று பார்த்தேன். சாம் சம்பந்தன் என்று சொல்லப்படுகின்றவர், அவரும் இவர்களுடைய பினாமிகள் தான். வெளிநாட்டிலிருந்து லண்டன் என்கின்ற நாட்டிலிருந்து அவர் சொன்னார், ஈழம் நெட் என்ற தேசம் நெட் என்ற இடத்தில் ஜெயபாலன் அவர்கள் நேர்காணலில் அவர் சொல்லுகிறார், இவர்கள் தேர்தலிலே தோற்கடிக்கப்பட்டவர்கள். யார்? 13/6 அதாவது முந்தநாள் என்று நினைக்கின்றேன். அதாவது ஊடக மையத்திலே நேர்காணல் செய்தவர்கள், அதாவது சபா குவதாஸ், வினோராலிங்கம், ஹென்றி மகேந்திரம், பிரசன்னா அவர்கள். இங்கே தேர்தலில் தோற்கடிக்கப்பட்ட விடயத்தை பற்றி நான் சொல்லவில்லை. இங்கே சட்டம் ஒருவர் தவறு, இங்கே அவர் செய்த தவறு என்ன? பாலியல் தவறு. ஈட்டிலே அவர் செய்த தவறு என்ன? நியாயமான மனிதனின் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய கொலையா தற்கொலையா என்கின்ற ஒரு தவறு. அந்த அடிப்படையில் பெரும்பான்மை சிறுபான்மை என்பது இங்கு தேவையில்லை. இவர் விசாரிக்கப்பட்டாரா? அரசியல் கட்சியினுடைய ஜாப்புக்கமே இவருக்காக விசாரணை குழு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதா? அதுதான் பார்க்க. நீதிமன்றத்துக்கு சென்று ஒருவர் நல்லவர், இவரை 10 பேர் நியாயமானவர் என்று சொல்லுகிறார்கள், இவரை 2 பேர் நியாயமற்றவர் என்று சொல்கிறார்கள். நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? இல்லை. அந்த அடிப்படையில் தான் நான் சொல்லுகிறேன். இது ஒரு கட்சியில தலைவர் கொலை செய்திருக்கிறார் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. இதை யார் விசாரிக்க வேணும்னு சொல்லி யார் கேட்கிறது? அந்த கட்சியில் உள்ள ஆக்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியை பொதுமக்களை கேட்கணும், அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தணும்னு சொல்லி சொன்னா நாளைக்கு செலவுன்னு சொல்லி போயிட்டு எல்லாருக்கும் தானே அந்த இது கட்சிக்குள்ள முடிவெடுத்து கட்சியின் தலைவரை வெளியேற்ற முடியாம 12 தேசிய மாநாடு 2 நிர்வாகம் தெரிவு செய்திருக்காரு. அப்படி இருக்கேக்ல அந்த குற்றச்சாட்டு நபரை விசாரிக்க வேண்டியது கட்சி தானே. எஸ், கல்வர்களின் கூடாரமாக செலவு மாறியுள்ளது என்றது சொல்லலாம். நீங்கள் சொன்ன உங்களுக்கான பதில், யார் அதை முனைப்பாக செய்ய வேண்டும்? செயலாளர் நாயகமாகிய கோவிந்தன் கருணாகரம். அவர் நடுநிலைமையாக, ஒரு பதவி நிலையில் இருப்பவர்கள் நடுநிலைமையாக அது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறார்? விசாரணை குழு அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருந்ததா? ஒரு அறிக்கை சமர்ப்பின, அவர்தான் அதை இனிஷியேட் பண்ணியிருக்க வேண்டும், ஒரு செயலாளர். இன்று செயலாளர் இவரை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு பகிரத பிரயத்தனங்கள் செய்கின்றார் வெளிப்படையாக தெரிகின்றது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள். செயலாளருடைய கடமை என்ன? ஒரு கட்சியினுடைய செயலாளருடைய கடமை என்ன? வெறுமனே கூட்டங்கள் நடத்தி மினிட் எழுதுவதா? கட்சி ஒரு அமைப்பு அதுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி சொன்னா செயலாளர் நடவடிக்கை தலைவர் தன்னுடைய தவறுக்கு பொறுப்பேற்று பதவி விலகுகிறேன்னு சொல்லி சொன்னா கட்சிக்குள்ள கட்சியாக அதை தவிர இதைத்தான் நான் சொல்றேன். இந்த 13/6 யாழ்ப்பாண ஊடக மையத்திலே இந்த சபா குவதாஸ், வினோதராலிங்கம், பிரசன்னா அண்ணா அவர்கள், ஹென்றி மகேந்திரம் அண்ணா அவர்கள், புவனேஷ்குமார் என்று அழைக்கப்படுகின்ற முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், இவர்கள் அன்றே அதை செய்திருக்க வேண்டும். காலம் பிந்திய ஞானம். அதைத்தான் நான் சொன்னேன். நான் எப்பொழுது சொன்னேன்?
ஐபிசி நீங்கள் ஊடக பரப்பில் இருந்தால் ஐபிசி ஊடகத்திலே நான் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அளவிலே இவருக்கு கால அவகாசம் எத்தகைய அடிப்படையில் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள்? தலைமைக்குழு ஒரு வக்கற்ற தலைமைக்குழுவாக இருந்திருக்கிறது. நீங்கள் ஒரு விடயத்தில் ஒருவர் தவறு செய்திருக்கிறார் என்று சுட்டிக்காட்டுகிறீர்கள் ஜனநாயக அடிப்படையில். அந்த தவறை மட்டும் சுட்டிக்காட்டியதன் பின்போடு உங்கள் பொறுப்பு நீங்குகிறதா? அதற்கான எக்ஸிகியூஷன் என்ன விடயங்களை நீங்கள் செய்திருக்கிறீர்கள்? இந்த 5 பேரையும் நான் கேட்கின்றேன். அன்றே அவர் சொல்லுகிறார், நான் எழுத்திலே தருகிறேன் அவருடைய கபட நாடகம், நான் ஜனவரி மாதம் அளவில் விலகிறேன். அந்த அடிப்படையை தான் அவருக்கு ஒரு பிச்சையாக இவர்கள் செய்திருக்கிறார். இன்று அவர் இவர்களுக்கு செய்த விஷயம் என்ன? இந்த 5 பேருக்கும் அதே மாதிரி தலைமைக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வந்து ஒருமுறை வந்து சுரேஷின் தற்கொலைக்கு பின்னால் அல்லது சுரேஷின் உயிர் போனதுக்கு பின்னால் எழுந்த குற்றச்சாட்டு இல்ல. இதற்கு காலங்களில் நீங்க சொல்ற அதே பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து பரவலாக முன்வைக்கப்பட்டு வந்தது. அதே நேரம் குற்றவியல் குற்றங்கள் தொடர்பான ஒரு குற்றச்சாட்டுகளும் வந்து முன்வைக்கப்பட்டு வந்தது. அப்ப எல்லாம் வந்து இந்த தலைமையை வந்து ஆதரிச்சு கடந்த காலங்களில் தேர்தல் காலங்களிலும் சரி, தேர்தல் காலங்களில் கூட அறம் சார்ந்த சில விஷயங்களை தவிர்த்திருந்தார்கள். கட்சி சார்ந்த விஷயங்களை தவிர அறம் சார்ந்து செயற்பட வேண்டிய தனிமனித ஒழுக்கம் சார்ந்து செயற்பட வேண்டிய விஷயங்களை கூட இந்த தலைமைகளும் கட்சிக்கு புதிதாக இணைந்து கொண்ட சில நபர்களும் சேர்ந்து நிதி கொடுக்கல் வாங்கல இருந்து உட்பட சகல விடயங்களும் இருந்தன. அப்பெல்லாம் கட்சியினுடைய காப்பாற்ற வேண்டும் அல்ல கட்சியினுடைய இந்த இத்தனை தவறுகளுக்கும் துணை போனவர்கள் இந்த சுரேஷின் மரணத்துக்கு பிறகு வெளியால வந்து இந்த கட்சியை விமர்சிப்பதற்கான காரணம். சுரேஷின் மரணம் தொடர்பாக தயவு செய்து உங்களோட தாழ்மையிடம் கேட்கிறேன், தமிழீழ விடுதலை இயக்கத்திலே என்னை தவிர எவராவது சொல்லி இருக்கிறாரா? ஊடக பரப்பில் காலை கதிர் பத்திரிகை அதை சொல்லியிருந்தது. ஐபிசி ஊடகத்திலே நான் தான் முதலாக இந்த விடயத்தை சொல்லியிருந்தேன். தாழ்மையுடன் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இவர்கள் தலைமைக்குழுவில் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தலைமைக்குழுவில் இறுக்கமான இது எத்தகைய தவறு? பொதுவாக நீங்கள் நீதிமன்றத்தில் செல்வனால் யூ ஷுட் ஹேவ் எவிடன்ஸ், வலுவான சான்று வேண்டும். இங்கே ஒலிப்பதிவு சான்று இருக்கிறது. அந்த ஒலிப்பதிவு சான்று நான் சொன்னதை போன்ற செல்வம் அடைக்கலனானுடன் தமிழீழ விடுதலை இயக்கத்தில் நான் நினைக்கின்றேன் பல ஆண்டுகள் அவருடைய குரலை என்னுடைய காதுகள் உள்வாங்கி இருக்கின்றது. அதுதான் நான் சொன்னது. ஒவ்வொரு இடத்துக்கும் இப்போ நீங்கள் கொழும்பிலே சென்றீர்கள்னா கொழும்பிலே கொட்டைநாகையிலே ஒரு தமிழ் கதைப்பாளர், மாளிகாவத்தையிலே ஒரு தமிழ், அவர் ஒரு இடத்திலே நான் இத்தனை காலம் பாராளுமன்ற உறுப்பினர், இத்தனை ஆண்டுகள் 25 ஆண்டுகள் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன், தமிழீழ விடுதலைக்கு தலைவராக இருக்கின்றேன். ஹாஹா, அந்த ஹாஹா என்கின்றதே ஒரு மன்னார் மாவட்டத்தினுடைய ஒரு ஸ்லாங். இங்கே ஊடக பரப்புக்கு நியாயமான அடிப்படையில் இதை முன்கொண்டிருக்கணும். எத்தனை ஊடகங்கள் இதை முன்கொண்டிருக்கின்றார்கள்? இன்று சில பேர் கேட்கின்றார்கள், என்னிடம் கேட்கின்றார்கள், நீங்கள் தமிழீழ விடுதலை இயக்கமா? நான் சாகு மட்டும் தமிழீழ விடுதலை இயக்கம் எத்தகைய அடிப்படையில்? தங்கத்துறை அண்ணா என்று சொல்லப்படுகின்ற அவருடைய குறிக்கோள் மிஷன் அண்ட் விஷன். இன்று மிஷன் அண்ட் விஷன் இருக்கிறதா? எது மிஷன் அண்ட் விஷன்? இத்தகைய ஒரு தலைவர் செய்த பாலியல் ரீதியான விடயத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு அறம், நீங்கள் கேட்ட அறம் சார்ந்த விஷயம் இங்கே இருக்கிறதா? பல விடயங்கள் இவரை பற்றி பிரஸ்தாபிக்கப்படும். ஆனால் சான்றுகள் இல்லை. இன்று இராணுவத்தோடு ஒட்டி உறவாடிய சில ஒட்டுக்குழுக்கள் இன்று ஜனநாயக விழுமியங்கள் பேசி மக்கள் இவர்களுக்கும் எங்கள் தமிழ் மக்களில் பல பேர் வாக்களிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறார்களே. சலுகை அரசியல். உயிர்களை எண்ணி பாருங்கள். விலை மதிக்க முடியாத உயிர்களை நாங்கள் யார் காரணத்தின் பால் நாங்கள் இழந்திருக்கிறோம் என்பதை ஒரு கணம் சிந்தித்து இனியாவது நீங்கள் வாக்களிக்கின்ற ஒவ்வொருவரும் அவர்கள் திறமையற்றவர்களாக இன்று இருக்கிற திறமையானவர்கள் தகுதியற்ற தருதலைகளுக்காக தங்கள் திறமையை பயன்படுத்துகிறார்கள். திறமையானவர்கள் தகுதியற்ற தலைவர்களுக்காக தங்கள் திறமையை பயன்படுத்துகின்ற ஒரு துப்பாக்கிய நிலைமை இன்று தமிழ் தலைமைகளாக இடம்பெறுகின்றது. இன்று அடுத்த தலைமுறை தலைவர்களாக வர வேண்டும். அவர்கள் தங்களுடைய வலிகள், வேதனைகள், வடுக்கள் தாங்கிய அந்த எண்ணங்களை நாங்கள் வக்கிரமாக எண்ண வேண்டிய அவசியமில்லை. எங்களுக்கு இவ்வளவு அநீதிகள், அநியாயங்கள், சட்ட ஆட்சி எங்களுக்கு ஒரு புறமாகவும் பிரிதொரு இனத்துக்கு இன்னொரு புறமாக இடம்பெற்றிருக்கின்ற அடிப்படையில் எல்லோரும் நாங்கள் விழிப்புணர்ச்சி அடைந்து நாங்கள் ஒரு சமுதாய அரசியலை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான. நீங்கள் யாரும் தலைவர்களாக இருந்துகிட்டு போங்கள், எங்களுக்கு கதிரை கனவுகளோ தேர்தல் ஆசைகளோ இல்லை. ஆனால் இவர்களை தீர்மானிக்கின்ற ஒரு சமாந்தரமான ஒரு சக்தி ஒன்று
தமிழர்கள் பரப்பிலே வளர வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேணவா.